இப்படியாக ஹாங்காங் டெவலப் ஆகிட்டு வந்திருக்கு 1926. வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிள் ஜியா. இன்றைக்கி நம்ம கடந்த ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா நம்ம சைனாவில் குவாங்ஸோவை ஃபோஷான் நல்லா சுற்றி வந்தோம். எல்லா ட்ரேட் ஃபேரும், கேண்டன் ஃபேரு, ஃபர்னிச்சர் மார்க்கெட், எலக்ட்ரானிக் மார்க்கெட், குவாங்ஸோ மொபைல் மார்க்கெட், நிறைய மார்க்கெட்டை விசிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இங்கேருந்து ஹாங்காங் கிளம்பிட்டோங்க. நீங்கள் இந்த ரோட் ட்ரிப் தான் பார்த்துட்ருக்கீங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பாருங்கள், குவாங்ஸோவோட விஷயத்தை நம்ம பெருசாக பேசலை. என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய டெக்னாலஜி, நிறைய எலக்ட்ரானிக் மார்க்கெட், மேசிவான ஹோல்சேல் மார்க்கெட், ப்ளஸ் வான் உயர்ந்த கட்டிடங்கள், ஒரு எல்லாமே கியூஆர் பேஸ்டான ஒரு டோல்கேட்டு. இப்போ நம்ம பயணிச்சுக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ரோடு பார்த்திங்கன்னு சொன்னால் இது மிக நீளமான ரோடு. சைனாலேயே குவாங்ஸோ டு சென்சன் போகிற ரோடு. நம்ம இங்கேருந்து சென்சன் போயிட்டு அங்கேருந்து நம்ம இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிவிட்டு தான் நம்ம ஹாங்காங் உள்ள நுழைய முடியும். இன்றைக்கி நம்ம இந்த ஹாங்காங்கோட சிட்டி ரைட் பண்ண போகிறோம். சிட்டி இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு. இந்த குவாங்ஸோ ரோடு பார்த்திங்கன்னா நிறைய மலைப்பாதைகள், ஆறு, அந்த மாதிரி ஒரு கடல், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் போயிட்டுருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா நிறைய கேபிள் கார்ஸ்லாம் ரன் ஆகுறது பார்த்துருப்பீங்க. நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சென்சன் கிட்ட போயிட்டுருக்கோம். இது ஜேர்னி டைம் குவாங்ஸோ டு சென்சன் நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். சென்சன் கிட்ட போயிட்டிங்கன்னா அங்கேருந்து ஹாங்காங் வந்து ஒரு தனி தீவு மாதிரி தாங்க இருக்கும். ஃபுல்லாக சைனா டு ஹாங்காங் வந்து பிரிட்ஜில் தான் கனெக்டடு. ஸோ அந்த பிரிட்ஜில் நம்ம போகும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய ஒரு சின்ன மலைகளோட ஹாங்காங் சுற்றி சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா வானூர்ந்த கட்டடங்கள் ஹாங்காங்லேயும் நிறைய இருக்குது. சைனா மாதிரி சைனா எவ்வளோ டெவலப் ஆகிருக்கோ அதில் பாதி டெவலப்மெண்ட்டாக ஹாங்காங்கில் நீங்கள் பார்க்கலாம். ஹாங்காங் வந்து ஒரு சின்ன சிட்டி தான், ஆனால் நிறைய மக்கள் தொகை டென்சிட்டி இருக்கக்கூடிய ஒரு நகரங்க, ஒரு முக்கியமான நகரம். நாங்கள் ஹாங்காங்லேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா மக்கள் கொஞ்சம் ரிசர்வ்டாக இருப்பாங்க, ரொம்ப பழக மாட்டாங்க உங்கள்கிட்ட. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஹாங்காங்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மக்களுங்க ஹாங்காங், என்டையர்லி சைனா டு ஹாங்காங் போகும்போது. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது தான் சென்சன் ரிவர். இந்த ரிவரில் தான் இந்த பாலம் கடந்து போயிட்டுருக்கோம். நம்ம இந்த பாலத்தை கடந்தாவே கிட்டத்தட்ட நம்ம ஹாங்காங்கை நம்ம நெருங்கிடுவோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த சென்சன் சிட்டிக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த ரிவரில் பார்த்திங்கன்னா நிறைய ஷிப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது. இங்கே இருக்கக்கூடிய நிறைய மண் அந்த மாதிரிலாம் நிறைய அங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ ஷிப்பு. இது குவாங்ஸோ டு சென்சன் மெயினாக பார்த்திங்கன்னா எல்லாமே இண்டஸ்ட்ரியல் ஏரியா, ஃபேக்ட்ரிஸ் நிறைய பார்க்க முடியும், ஹோல்சேல் மார்க்கெட் நிறைய பார்க்கலாம். எஸ்பெஷலி வேர்ல்டுக்கு, உலகத்துக்கு தேவையான அத்தனை மேனுஃபேக்சரும் இன் பிட்வீன் இந்த குவாங்ஸோ டு சென்சனில் தாங்க நடக்குது. அதில் மெயினாக இந்த ரிவர் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடந்துகிட்ருக்கோம் இந்த ரிவரில். இந்த பிரிட்ஜை நம்ம கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனாக்க நமக்கு சென்சன்ஸ் சிட்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம இப்போது சென்சன் சிட்டியில் என்ட்ரு ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பர் பில்டிங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குங்க குவாங்ஸோ மாதிரி சென்சன். நம்ம இன்னொரு டைம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது சென்சன் சிட்டியை, அங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட்டை கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் வெரி சூனுங்க கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் ரொம்ப லைக் பண்ணுவீங்க. சென்சன் சிட்டியில் இருக்கக்கூடிய என்டையர் ஃபேக்ட்ரியை விசிட் பண்ணலாம். அங்கே இருக்கக்கூடிய எல்லா மார்க்கெட்லையும் சின்ன ப்ராடக்ட்டையும் அவங்க எப்படி சேல்ஸ்க்கு கொண்டு வராங்கிறத நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான், தட்ஸ் ஆல். நிறைய சூப்பர் பில்டிங்கெல்லாம் கவர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சென்சன் சிட்டியை வந்து தாண்டணுன்னு உடனே பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய கடல், அந்த கடலோட அந்த அதாவது ஹாங்காங் ஒரு தீவு. அந்த தீவு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கடலில் வந்து நம்ம பஸ் வந்து போயிட்டுருக்கோங்க.
பார்க்கும்போதே தெரியும். இதுதாங்க அந்த பிரிட்ஜு தான் இந்த சைனாவையும் ஹாங்காங்கையும் இணைக்கக்கூடிய பிரிட்ஜு. அதில் தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ரைட் சைடில் பாருங்கள், மேசிவான கடல். அந்த கடலில் தான் இந்த மாதிரி பிரிட்ஜஸ்லாம் போட்டிருக்காங்க. நீங்கள் வரும்போது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மக்காவில் இருந்து கூட ஹாங்காங்க்கு டைரெக்டாக இப்போ பிரிட்ஜ் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயே நிறைய இந்த ட்ரெயின், அண்டர் ட்ரெயின் அதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் வரும்போது பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ட்ரெயின் வந்து மேலே வருது, அதாவது பூமிக்கு அடியில், அதாவது கடலுக்கு அடியில் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஹாங்காங் பண்ணிட்டு இருக்காங்க, மக்காவ் டு ஹாங்காங் போகிறதுக்காக. ஸோ மேசிவான ரோடுங்க, வெரி வெரி பிக் ரோடு, பிக் பிரிட்ஜஸ்ஸு. ஸோ நல்லா வெல் கன்ஸ்ட்ரக்டட் பண்ணியிருக்காங்க எல்லா பிரிட்ஜஸுமே. நீங்கள் பார்க்காதவங்கெல்லாம் நிச்சயமாக ஒரு தடவை ஹாங்காங் டு சைனா வந்து ரோட் ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த விமானத்துக்கு திருப்பியும் வந்து அங்கே நமக்கு டைம் இருக்காது. ஆல்மோஸ்ட் ஹாங்காங் பார்டர் வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். நம்ம இப்போ ஹாங்காங் உள்ளே நுழைஞ்சியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ஹாங்காங் பில்டிங்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சைனா இருக்க மாதிரியே தான் அவங்க டாலஸ்ட்டு எல்லாமே பில்டிங்கு. இப்போ முதல்ல நம்ம ஹோட்டலில் போயிட்டு செக்இன் ஆகணும். செக்இன் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹாங்காங்கோட சிட்டியை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும். நம்ம ஜாக்கி ஜான் பிறந்த ஊர். ஸோ அவருக்கான சிலைலாம் வச்சுருக்காங்க. அந்த சிலையெல்லாம் பார்க்க போகிறோம் ஒரு பீச் ஓரத்தில். ஸோ அது இல்லாமல் நிறைய லைட்டிங் ஷோலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஷோவை தான் பார்க்கறதுக்காக நம்ம ஹாங்காங் சிட்டி டூர் வந்து நம்ம எடுத்துருக்கோம். செக்இன் ஆகிட்டு நம்ம அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டிய நேரம். மதியம் லஞ்சு சாப்பிடணும். ஸோ லஞ்சு ஏதாவது ஹோட்டல் அவைலபிள் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா லஞ்சுக்கு வந்து நமக்கு எதுவும் டைம் இல்லை போகிறதுக்கு. ஸோ செக்இன் ஆகிட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான். ஆல்மோஸ்ட் நம்ம அந்த ஹோட்டலுக்கு வந்தாச்சு. இதாங்க நம்ம இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணக்கூடிய ஹாங்காங் ஹோட்டல். திஸ் அ லாபி. ரிசப்ஷனுக்கு நம்ம போயிட்டு நம்ம ரூம் கீ எடுத்துக்கிட்டு நம்ம போய் செக்இன் ஆக வேண்டியது தான். இதான் நம்மளுடைய ரூம். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ரூம். சின்ன ரூம் தான். ஹாங்காங்கில் பெரிய பெரிய ரூம்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்காது. ரொம்ப காம்பேக்டான ரூமு. இது ஒரு 2-3 பேரை வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் கம்பைன்டு தான். ஸோ நம்மளோட கேன்டன் ஃபேர் வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த ரிசப்ஷன்லேயே நாங்கள் கேட்டு ஒரு பர்கர் ஆர்டர் பண்ணோம். அங்கேயே ரெஸ்டாரண்ட் இருக்குது ஹோட்டல்லையே. ஸோ எவ்வளோ பெரிய மேசிவ் பர்கர், என் லைஃப்பில் இவ்வளோ பெரிய பர்கரை நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ பெருசு இருக்குது. என் வயிறை விட பெருசாக இருக்கும் போல இருக்குது இந்த பர்கர். ஸோ எவ்வளோ பெரிய பர்கர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 feet இருக்கும் போல இருக்கு ஹைட்டு. ஆக்சுவலாக கேமராவில் அந்தளவுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஆனால் அது வச்சுருக்கக்கூடிய ஃப்ளவர் டெக்கரேஷன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு நம்ம ஹாங்காங் கிளம்பலாம் சிட்டி டூரு. டூர் நம்ம கிளம்பியாச்சு. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஹில் ஸ்டேஷன் தாங்க போக போகிறோம். அதாவது ஹில் ஸ்டேஷன் சொல்கிறத விட இந்த ஹாங்காங்கோட ஹையஸ்ட் பீக் பாயிண்ட்டு தான் நம்ம போகிறோம். இது எப்படி நம்ம போக முடியும் அப்படின்னா, அங்கேயே ஒரு ட்ரெயின், ஹில்ஸ் ட்ரெயின் இருக்குது. இங்கே கீழே இருந்து ஒரு செங்குத்தாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பீக்கில் போயிட்டு அந்த ட்ரெயின் நம்மளை விட்டுரும். பாருங்கள் எவ்வளோ ஹாங்காங்கு சூப்பரான பில்டிங். எங்கே பார்த்தாலும் மேசிவ் பில்டிங். பார்த்திங்கன்னா வத்துப்பட்டியை வந்து லைனாக அடுக்கின மாதிரி எவ்வளோ அப்பார்ட்மெண்ட்ஸு. மக்கள் எல்லாம் ஒரு சின்ன சின்ன ரூமில் தான் இங்கே மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா சிட்டி இஸ் அ லிமிட்டட் பவுண்ட்ரிஸு. ஸோ அதனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில். ஆனால் எல்லாமே அவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டும் காஸ்ட்லி தான். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த ஸ்கை ஸ்கிராப்பர்னு சொல்லக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பாருங்கள் எப்படிப்பட்ட ட்ரெயின் போயிட்டுருக்கு. அந்த பக்கம் மெட்ரோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மேசிவான அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் குட்டியாக இருக்குதுங்க தூரத்துலேருந்து பார்க்கும்போது. ஸோ வித்தியாசமான ஒரு பில்டிங் தான். ஆனால் பயங்கர டால் பில்டிங். இங்கெல்லாம் மேபி எர்த்குவேக்லாம் வராது போல இருக்குது. அதனால தான் இந்த அளவுக்கு பில்டிங் வந்து ஹைட்டாக கட்டுறாங்க.
ஓகே. பட் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஹெவி டிராஃபிக்ங்க. நீங்கள் சிக்னலு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஹாங்காங்கில் ட்ராவல் பண்ணோன்னா ஹியூஜ் டிராஃபிக் நிறைய இருக்குது. யூ ஹாவ் டு வெயிட் அன் அவர் அப்படின்னு சொல்லலாம். 1 மணி நேரம் மினிமம் ஆகும் ஒரு ஸ்பாட்லேருந்து இன்னொரு ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு. ப்ளஸ் இன்னொரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போனாலும் பார்க்கிங் கிடைக்கிறது கஷ்டம். பார்க்கிங்கே கிடைக்காது. ரோடோட லெஃப்ட்டு ரைட்டு எல்லா இடத்துலையும் போலீஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஹாங்காங்கோட இது. ஸோ பப்ளிக்கில் ரொம்ப பெரிய என்டர்டைன்மெண்ட்டெல்லாம் இருக்காது ஹாங்காங்கில். ஒரு ரிசர்வ்டான ஒரு கண்ட்ரிங்க. அதனால் மக்கள்லாம் இங்கே மேக்ஸிமம் ஒரு 2 to 3 டேஸ்க்கு மேலே யாருமே டூரிஸ்ட் இங்கே ஸ்டே பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ அப்பார்ட் ஃப்ரம் இந்த சைனீஸ் ரிலேட்டட் மாதிரி இருக்கக்கூடிய டூரிஸ்ட் தான் இங்கே ஸ்டே பண்ணுவாங்க. பட் இந்தியன்ஸ்க்கெல்லாம் நிச்சயமாக இந்த ஹாங்காங்கு மக்காவெல்லாம் ரொம்ப பிடிக்கிறது இல்லைங்க. ஏன்னா இது டோட்டலாக மக்களோட மனநல பார்த்திங்கன்னா ஒரு பில்லியனர்ஸ் மாதிரி நடந்துப்பாங்க. அதனால் ரொம்ப அவங்க வந்து இந்தியன்ஸோட டச் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ அது மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணது. நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நான். நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம். நம்மளோட வந்து பஸ் எல்லாம் இங்கே பஸ்ஸில் தான் நம்ம வந்தோம். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 5 பஸ் வந்திருந்தாங்க. அவ்வளோ இந்தியன்ஸ் வந்து இந்த கேண்டன் ஃபேருக்கு வந்திருந்தாங்க. ஸோ 5 பஸ்ஸும் ஃபுல் பண்ணி ப்ராப்பராக அலைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் ரொம்ப பேஷனேட்டடாக இருந்தால் தான் இந்த மாதிரி குரூப்போட நீங்கள் வந்து வர முடியும். இல்லைனா நீங்கள் தனியாக வர்றது தான் பெஸ்ட்டு. ஸோ நம்ம இங்கே பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து தான் அந்த பீக் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு ட்ரெயின் வந்து எடுத்துக்கிட்டு நம்ம மேலே போகிறோம். அந்த ட்ரெயின் வித்தியாசமாக இருக்கும். இந்த ட்ரெயினை நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். இந்த இடம் தாங்க அந்த இடம். மேடம் துசோசா ஹாங்காங். எலக்ட்ரிக் மோட்டார் முதல்ல கண்டுபிடிச்சது. இந்த ட்ரெயினை வந்து நீங்கள் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் க்யூவில் நின்று தான் ஆகணும். நாங்கள் இப்போ க்யூவில் ஒன்று போயிட்டு தான் இருக்கோம். நாங்கள் வந்து 1904 மேலே இருப்பாங்க. விக்டோரியா பீக். ஸோ ஹார்ட்லி ஒரு ஆஃப் அன் அவர் படிப்படியாக ஹாங்காங் டெவலப் ஆகிடும். அதனுடைய இது மாதிரி ரைட் சைடில் டெலிகாஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அதனுடைய ஹாங்காங்குடைய பழைய காலத்தில் எப்படி இருந்துச்சு, எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்லாம் நீங்கள் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 1932, 37 ஸோ அந்த மாதிரி டிஸ்பிளே வந்து மாறிட்டே இருக்கும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக இருந்து அதை கவர் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1941 வந்துருக்கு. ஸோ 45 எப்படி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி டிஸ்பிளேல வந்துகிட்டே இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக தாங்க இருக்கும். 1957 அப்படியே வந்துட்டு இருக்கு. டைம் ஆகுது நமக்கு. அவ்வளோதான். நம்ம இப்போது டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட் கைக்கு வந்துருச்சு. ஸோ அப்படியே நடந்து போயிட்டு அந்த ட்ரெயினை பிடிக்க வேண்டியதான் பாக்கி. நான் அது எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல. ஒரு எக்ஸைட்டட் மூமெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ நல்லா இருக்கும். அதுதான் ட்ரெயின் கண்ணாடி இருக்கும். ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் டோட்டல் ஹாங்காங்கோட ஒரு அழகு பீக்கு எல்லாத்தையுமே எல்லா டாலஸ்ட் பில்டிங்கு நைட் டைமில் ரொம்ப அழகாக இருக்கும். லைட்டிங்கோட பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. போக வேண்டியதான் ஸ்டாச்சு பார்க்குறதுக்கு. இதாங்க அந்த ட்ரெயின் வந்துருச்சு. பார்த்தீங்களா சுற்றி கண்ணாடி இருக்குது. கொஞ்சம் மேலே செங்குத்தாக தான் போகும் அந்த ட்ரெயின். பார்க்கும்போதே ஒரு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஊட்டி டார்ஜிலிங் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி. ஆனால் அழகாக க்யூட்டாக இருக்குது. சூப்பராக மக்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த க்யூ தாண்டினோடனே நம்ம போக வேண்டியது தான். எல்லோரும் பாருங்கள் க்யூவில் நிற்கிறாங்க. அவ்வளோதான். கிட்ட வந்தாச்சு. நம்ம ட்ரெயின்லேயும் ஏறியாச்சு. இன்னொரு ஸ்பெஷல்னால் நம்மளோட அந்த ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டில் அந்த கண்ணாடி ஓரத்தையும் நம்ம சூப்பராக வியூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. இந்த ஹாங்காங் வந்து நம்ம திரும்ப திரும்ப வரப்போகிறது இல்லை. ஸோ அட்லீஸ்ட் இந்த 1 டேவாவது யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். சூப்பரான ஒரு மூவி தான் நம்ம பார்க்க போகிறோம். சமையல் But you got good view, sir. Good view. Good view, wow. To the video. Center park.
Somewhat light is there. If you dark, na increase. Sorry. எவ்வளோ ஹைட்ல போகுது பாத்தீங்களா ஹில்ஸ்ல. See the capacity of the plane, it's going very easily. You guys all here for some events or something? Nothing like that. So, just for sightseeing. Sightseeing? Yeah. But there's 200 of you. Yeah. How long were you? Have you been in Hong Kong? स्ट्रेट तो ले रहे हैं ना तू भाई From today morning. Just one morning. From today morning, yeah. I'm in Hong Kong for a month. भाई इसके साथ लेना इसके साथ He is a team captain. He decides everything. Sir, What is that? Put it தலைவா. he is vice captain. Makes sense, sir. Big job. Yeah. दोनों ड्रिंक का लेना चाहिए था आपको स्टेबल बस यार ये माचो क्या लेने वाला पानी नेक्स्ट पीछे जाके तभी लेते हैं Go party next. आपस को ऊपर एक आएगा Right? I think a lot of people may be here feeling that you get to के सब फटा होता है नहीं करो पानी आता ना நாங்கள் என்னமோ அப்படியே சிம்பிளாக தான் இருக்கும்னு பார்த்தா ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி லுக்கு கொடுக்குதுங்க இந்த ஹில் ஸ்டேஷனு. பாருங்கள் லெஃப்ட்டு ரைட்டு பயங்கர காடு மலை மரங்கள் எண்ணற்ற மரங்கள் இருக்குது. ஒரு காட்டு உள்ளே தான் போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது நமக்கு. ஆனால் நல்லா இருக்குது பாருங்கள் அப்படியே ரைட் சைடில் சூப்பரான அந்த சிட்டி வியூ, சூப்பரான அந்த பில்டிங் எல்லாமே டால் பில்டிங் எல்லாமே ஓவராலாக இங்கே இருக்கக்கூடிய ஹாங்காங்கோட மொத்த ஜாதகத்தையும் நம்ம இங்கேருந்து பார்க்கலாம். ஸோ அந்த பீக்குக்கு தான் இப்போ நம்ம மேலே போயிட்டுருக்கோம். இந்த ட்ரெயினோட ஜேர்னி வெரி ஆசம்ங்க, செம்மையாக இருக்குது. ஹாங்காங்கே பார்க்குறாங்க. stops with the like sign up. செம்ம வியூ. So they now start to bring you in. Yeah. Esperando isso lá. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் நம்ம பேஸ் ஸ்டேஷன் மேலே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து இறங்கிட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். பாருங்கள் அந்த பில்டிங் எல்லாம் ஜூம் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் பேக் சைடில் வந்து கடல் இருக்குது. ஆக்சுவலாக இந்த தீவு, இந்த பில்டிங்கு அந்த சைடில் கொஞ்சம் தீவு இருக்குது, அந்த சைட்லேயும் கொஞ்சம் பில்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். பேஸ் ஸ்டேஷன் வந்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலே இங்கே நம்ம கீழேருந்து மேலே வந்து ஒரு மால் மாதிரி இருக்குது. மால்னால் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்குது. இங்கே தேவையான ஃபுட் வெரைட்டிஸ், பர்ச்சேசிங் ஹாங்காங்கில் என்னென்னலாம் இருக்குது. ஸோ அதனுடைய காஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்க. பட் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் வேணுன்னா இங்கே வந்து வரும்போது பர்ச்சேஸ் பண்ணலாம். கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் இதுவாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம இந்த ஹாங்காங்குடைய மொத்த அழகையும் பார்க்க போகிறோம். பாருங்கள், திஸ் இஸ் ஹாங்காங் சிட்டி. இது ஃபோனில் நம்ம வந்து எடுத்துருக்கு. இது எப்படி உங்களுக்கு தெரியும் தெரியல, ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதாங்க மொத்த அழகும் ஹாங்காங். வரும்போது பஸ்ஸில் வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க ரோட் சைடில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ்லாம். இது இப்போ ஹில்ஸ் வியூவில் டாப் ஆங்கிள்லேருந்து எடுத்துகிட்ருக்கேன் நான். நல்லா இருக்குது. எல்லாருமே ரசித்து பார்த்துட்ருக்காங்க. சூப்பராக தான் இருக்குது. That's something now we can. काय झालं
அதாவது ஹாங்காங் த வேர்ல்டு சிட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு மலைக்கு மேலே வந்து இந்த ஒரு சிட்டியை வந்து பார்க்கறது தான் என்னுடைய கான்செப்ட். ஆக்சுவலி சூப்பரான ஹைட்டுங்க. ஆல்மோஸ்ட்டு ஹாங்காங்லேயே ஒரு பீக் பார்ட்டு நம்ம வந்துருக்கோம். சரியான ஹைட்டு, பயங்கரமான ஹைட்டில் வந்து ஒரு டோட்டல் ஹாங்காங்கை நம்ம பார்த்துட்ருக்கோம். இதை முடிச்சுட்டு நம்ம வந்து கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய நம்ம இந்த ஹாங்காங்கோட லைட்டிங் ஷோக்கு தான் போக போகிறோம். நைட்டோட வியூ எப்படி இருக்குது பாருங்கள். இந்த கடல் ஓரத்தில் சுற்றி இந்த தீவுலேருந்து அந்த தீவு பார்க்கலாம். நடுவில் வந்து நிறைய போட்டெல்லாம் போயிட்டுருக்கு. சூப்பராக இருக்குது. ஒவ்வொருத்தரும் அந்த அவங்க கேங்கோடு வந்திருக்காங்க. இது எல்லாமே இவங்க ஹாங்காங்கா இல்லை அங்கே இருக்க இந்தோனேஷியா நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கே இந்த பில்டிங்லேருந்து தான் அந்த லேசர் லைட் ஷோ நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாப்போம் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, இந்த பீச்சுக்கு போகிறவங்க வந்து நம்ம ப்ரூஸ்லியோட ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க, பார்க்கலான்னு. பார்த்தீங்களா, இதுதான் ப்ரூஸ்லியோட ஸ்டாச்சு. மாமாங்க ப்ரூஸ்லி பிறந்த சொந்த ஊருங்க ஹாங்காங்கு. ஜாக்கி ஜான் கூட இங்கே தான் இருக்காப்புல. அவரு கூட செலவு வச்சிருக்காரு. நம்ம இன்னைக்கு ஆக்சுவலாக மிஸ் பண்ணிட்டோம். வணக்கம் தலைவா ப்ரூஸ்லி அப்படின்னு ஒரு வணக்கத்தை போட்டு அப்படியே நம்ம இந்த லேசர் ஷோ நோக்கி போவோம். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த லைட்டிங் எஃபெக்ட் இந்த நைட்ல எப்படி இருக்கு, இந்த கடையோட்டில் எத்தனை மக்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்காங்க பாருங்க. இந்த லைட்டிங் ஷோ பார்க்கறது நல்ல கோல்டுங்க, சளி பிடிக்கிற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் இந்த ஷோ பார்த்துட்டு நம்ம போய் நல்லா தூங்கிட்டு காலையில் நமக்கு வந்து ஃப்ளைட் இருக்கு, பிடிச்சி இந்தியாவுக்கு ஓடிட வேண்டியதான். நம்ம இவ்வளோ அழகான ஒரு கடற்கரை, எவ்வளோ லைட்ஸ். நீங்கள் ஒரு பொறுமையாக பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நீங்கள் அமைதியாக இதை வாட்ச் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும்.今天吧，有人给我打啊，你说。6月1交的，搞得差不多了，里边我这里边搞得可怪干净，是吧？我给你拍的看，搞得怪干净里边。அவ்வளோதாங்க. நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டு நாங்கள் இப்போ டின்னர் சாப்பிட வந்திருக்கோம். டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹோட்டலில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் பஸ்ஸை பிடிச்சி ஏர்போர்ட் போகிறோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ 7-Eleven இருக்குது. இந்த 7-Eleven வந்து மலேசியா, தாய்லாந்து, சைனா, ஹாங்காங் எல்லா கண்ட்ரிலையும் ஆக்குபை பண்ணியிருக்காங்க. த ஒன் அண்ட் ஒன்லி திஸ் கை. அவ்வளோதான், இந்த பஸ்ஸை விட்டு வந்தாச்சு. ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கோம். ஹோட்டலுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக மார்னிங் உங்களை கேட்சப் பண்ணுறேன். ஓகே. வணக்கம், குட் மார்னிங் மக்களே, தமிழ் சொந்தங்களே. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் க்ளோசிங் வீடியோ. நம்ம ஹாங்காங்கில் தூங்கிட்டு இருந்தோம், இப்போ ஏஞ்சோம். ஹாய், ஹவ் ஆர் யூ? இந்தியாவுக்கு கிளம்பிட்டுருக்கோம். ஸோ அதனால் லாஸ்ட் 1 வீக் நல்லா சுற்றி பார்த்தாச்சு. ரைட் சைடில் பாருங்கள், நம்ம தங்கியிருக்க ஹோட்டலில் அங்கேயும் ஒரு ஹில் ஸ்டேஷன் தான், சூப்பராக இருக்கும். இதான் நம்ம போக வேண்டிய பஸ்ஸு. ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு தனி டைம் போகுது. 7-Eleven இருக்குது பக்கத்துலேயே.
நம்ம ஹோட்டலில் நமக்கு வேறு ஆப்ஷனே இல்லைங்க. ரொம்ப டஃப்புங்க. ஆக்சுவலி ஹாங்காங் வந்து எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப உடன்பாடு இல்லை. ஒரு நல்ல ஒரு சோஷியல் ஜாலியான ஒரு கண்ட்ரி மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இங்கே எல்லாமே ரொம்ப டஃப்பு. டாக்ஸி பிடிக்கிறது, ஏதாவது சூப்பர் மார்க்கெட் போகணும், அது எல்லாமே ரொம்ப டஃப்புங்க. இவரு நம்ம டெல்லிக்காரு தான். அவர் நார்த் இந்தியன்ஸ் அவர் வந்திருக்காரு. அவரும் கேண்டன் ஃபேருக்கு தான். ஸோ இங்கேருந்து முடிச்சுட்டு நம்ம அப்படியே குவாங்ஸோன்ற பாருங்கள், ஹாங்காங்கோட ஏர்போர்ட் தான் போக போகிறோம். நிறைய சென்னையிலேருந்து வர ஃப்ளைட்ஸ் எல்லாமே நேராக சைனாவுக்கு போகிறாங்க. ஹாங்காங் வழியாக தான் நிறைய ரோட் ட்ரிப் போகிறாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணிவிட்டு வாங்க. பட் குரூப்பில் வராதிங்க. யூ வில் நாட் என்ஜாய் ஆக்சுவலி. ஸோ ஒரு கேண்டன் ஃபேர்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இண்டிவிஜுவலாக நிறைய லேர்னிங் பண்ணலாம், நிறைய கற்றுக்கலாம். இதாங்க ஹாங்காங் ஏர்போர்ட். சூப்பராக இருக்கும். நல்ல பெரிய ஏர்போர்ட், நிறைய பிஸியஸ்ட் ஏர்போர்ட்னு சொல்லலாம். நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, கட்டுப்பாடுலாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த டைம் தான் இந்த ஃப்ளைட்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணுவாங்க போல். ஏர்போர்ட் இப்பயும் வச்சுருது தான் அவன் தான். போவா ஹாங்காங் ஏர்போர்ட் டிபார்ச்சர் டைம். ரொம்ப ஒரு அமைதியான ஏர்போர்ட்டு, சூப்பராக இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லி. சைனா வந்தீங்கன்னா ஹாங்காங்கை நீங்கள் ஈஸியாக விசிட் பண்ணலாம். சைனா டு ஹாங்காங் டு சைனா வந்து பார்டர் கிராசிங் ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்மாலான சைனா சீரியஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஆல் ஃப்ரம் சைனீஸ். கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாகவும் நாலேஜு ப்ராடக்ட் வைஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கண்டிப்பாக பண்ணுங்கள். இன்னொரு புது சூப்பரான ஒரு கூலான சீரியஸில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் நண்பர்களே. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். டிபார்ச்சர் கேட் ஆக்சுவலி டிபார்ச்சர் உள்ள வந்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர், இதுக்கு கீழே போனீங்கன்னா அரைவல் கவுண்டர். அவ்வளோ, வெரி சிம்பிள்.